கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் சத்தியத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை, உங்களுடைய குடும்பங்களை, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா 26ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். இந்த வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் நமக்கு சொல்லப்படுகின்ற ஆலோசனை, சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் நீ ஒளித்துக்கொள் அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது சினம் கடந்து போகும் மட்டும் நீ கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது, வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை இருக்கும் என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது, முடியாது. கொஞ்ச நேரம், கொஞ்ச நாட்கள், அந்த நாட்களில நாம் ஒளித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த இரவில ஒளித்துக்கொள் என்கிற தலைப்பில் நாம் எந்த இடத்துல எப்படி ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. என் ஜனமே, நீ கொஞ்ச நேரம் சினம் கடந்து போக மட்டும் ஒளித்துக்கொள். ஒளித்துக்கொள் என்று சொன்னால் அதில் 2 அனுபவங்கள் இருக்கிறது. ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஒளித்துக்கொள் என்று சொல்லுகிறது. இன்னொன்று, நாம் தவறு செய்யும் போது நாம் ஒளித்துக் கொள்ளுகிற அனுபவம். அதிலோ நம்முடைய குடும்பத்துல பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் ஏதாவது ஒரு தவறு செய்தா தாயார் சொல்லுவாங்க, அப்பா வரட்டு, இன்றைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பிள்ளைகள் அப்பா வரும்போது ஒளித்து கொள்ள முயற்சி செய்வார்கள். இப்படி ஒரு காரியத்தை கூட சொல்லுவார்கள். இப்படியாக ஒரு வீட்டில் பையனிடத்துல தாயார் சொல்லும்போது அப்பா அடிப்பாங்க அப்படி என்று சொல்லி பயந்து அவனை ஒழிக்க முயற்சி செய்தான். அநேக இடங்களிலே போய் ஒழித்தான். ஆனால் அவனுக்கு திருப்தி இல்லை. இந்த இடத்துல இருந்து அப்பா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டு பக்கத்துல இருந்த தண்ணீர் தொட்டிக்குள்ளால இறங்கினான். இந்த தண்ணிக்குள்ள ஒளித்து கொள்வோம் அப்படி என்று சொல்லி அவன் தண்ணிக்குள் இறங்கினான். சின்ன பையன், அவ்வளோ அறிவு இல்லாதவன். தண்ணிக்குள்ள இறங்கி ஒழிக்க முயற்சித்தான். அவன் மரணத்தை சந்தித்தான். வேதத்திலும் கூட ஆதாம் ஏவாளை படைத்து பகலிலே குளிர்ச்சியான வேளைகளில் அவர்களோடு உலாவி கர்த்தர் பேசி கொண்டு வந்தார். சர்ப்பமானது அவர்களை வஞ்சித்தது. கனியை புசிக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனால் புசித்தார்கள். அதனால அவர்கள் பாவத்திற்கு உட்பட்டார்கள். இப்பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம். பகலிலே குளிர்ச்சியான வேளையில கர்த்தர் ஏதேன் தோட்டத்துல அவர்களை கூப்பிட்ட பொழுது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொன்னபோது, நான் உமக்கு பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னான். பாதுகாப்பதற்காக ஒளிக்கிற ஒரு அனுபவம், தவறு செய்துகிட்டு ஒளிக்கிற அனுபவம். இப்போ திருடர்கள் போலீஸுக்கு பயந்து ஒளிப்பார்கள். இன்றைக்கு இந்த இரவில நாம் நம்முடைய பிரச்சனைகளிலே, நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் கடந்து வருகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளிலே நீங்கள் இந்த நாட்களில நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை இந்த இரவில உங்களை பார்த்து சொல்லுகிறது, இந்த சினம் கடந்து போக மட்டும், இந்த பிரச்சனைகள் கடந்து போக மட்டும் ஒளித்து கொண்டிரு. என்ன ஒரு காரியம் கூட அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. என் ஜனமே, நீ போய் நீ உன் அறைகளுக்குள்ளே பிரவேசி உன் கதவை பூட்டி கொண்டு
இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்துல ஒரு காரியத்தை சொன்னார். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு அப்படி என்று சொன்னார். உன் கதவை பூட்டி, அதிலும் ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஜெபிக்க உட்காரும் போது அநேக பிரச்சனைகள் உங்களுடைய உள்ளத்தின் ஒரு மனதை கெடுக்கலாம். அநேக பேர் சொல்லி இருக்கிறாங்க, ஜெபிக்க உட்கார்ந்தாலே முழங்கால் போட்டாலே பிரச்சனைகள் என்னுடைய உள்ளத்துல மோதுகிறது அப்படி என்று சொல்லி. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. அறை வீட்டு கதவை பூட்டணும். உன் கதவு என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தின் கதவு. நம் இருதயத்தின் கதவை ஏன் பூட்ட வேண்டும்? இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் நம்முடைய ஒரு மனதை கெடுக்காதபடி, நம்முடைய உள்ளத்திலே போராட்டங்களை கொண்டு வராதபடி, நாம் ஒரு மனதோடு ஜெபிக்கத்தக்கதாக நம்முடைய கதவு, இருதயத்தின் கதவை பூட்டணும். இங்கேயும் அது சொல்லப்பட்டு இருக்கிறது. உன் கதவை பூட்டி. இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்திற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த ஒளித்துக்கொள் என்கிற செய்தியின் மூலம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை தருவார். ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் எப்படி எந்த இடத்துல ஒழிக்க வேண்டும்? நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சின்னம் கடந்து போக மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை அப்படி என்று சொல்ல முடியாது. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் நிச்சயமாய் அவர்களுக்கு ஒரு முடிவை கொடுத்தார். அப்படியாக பிரச்சனைகளில நாம் எப்படி நடக்க வேண்டும்? நாம் ஒழித்து கொள்ள வேண்டும். முதலாவதாக 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போது நாளைக்கு காலமே நீர் எச்சரிக்கையாக இருந்து மறைவான இடத்தில் ஒளித்து கொண்டிரும். இந்த முதல் வசனத்தை நாம் படிக்கும்போது தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லோரோடும் பேசினான். இப்போ எந்த தவறும் செய்யாதவன் தாவீது. கோலியாத்தை வென்றதன் நிமித்தம் சவுல் தாவீதை வெறுத்தான், கொன்று போட முயற்சித்தான். இங்கே தன் ஊழியக்காரர்களோடு கூட தன் மகனாகிய யோனத்தானும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தாவீதை கொன்று போடும்படி ஆலோசனை பண்ணுகிறான். இப்பொழுது யோனத்தான் தாவீதின் மேல மிகவும் பிரியமா இருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்ப யோனத்தான் இந்த காரியத்தை தாவீதுக்கு அறிவித்து, நீர் எச்சரிக்கையாயிரும், நாளைக்கு மறைவான இடத்தில் ஒளித்து கொண்டு வரும். புரிந்து கொள்ள வேண்டும். ஒளித்துக்கொள் என்கிற தலைப்பில நான் உங்களுக்கு பேசுகிறேன். நாம் நம்முடைய பிரச்சனைகளில எந்த இடத்துல ஒழிக்கணும், எப்படி ஒழிக்கணும்? இங்க யோனத்தான் தாவீதுக்கு ஆலோசனை சொல்ல, மறைவான இடத்தில் ஒளித்து கொண்டு இருக்கும். இப்போ மறைவான இடத்தில் நாம் ஒளித்து கொண்டு இருக்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு. மறைவான இடம் என்று சொன்னால் என்ன? வேத வசனத்தின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல தாவீது இப்படியாக சொல்லுகிறாரு, நீர் எனக்கு மறைவிடமா இருக்கு, என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, நமக்கு ஒரு மறைவிடம் இருக்கிறது. நாம் ஒழித்துக் கொள்ளத்தக்கதாக. அன்று தாவீது சவுலுக்கு ஒதுங்கத்தக்கதாக, ஒழித்துக் கொள்ளத்தக்கதாக யோனத்தான் சொல்லுகிற ஆலோசனை, நீர் மறைவான இடத்தில் ஒழித்து கொண்டு வரும். இன்று நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளிலே நான் எப்படிப்பட்டதான இடத்தில் ஒழித்துக் கொள்ள வேண்டும்? மறைவான. தாவீது இங்கே சொல்லுகிறார், நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். கர்த்தர் நமக்கு மறைவிடமாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு அவர் பிரச்சனைகள் வரும்போதும் மறைவிடமாயிருக்கிறார். நாம் அவருக்குள் நம்மை மறைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய்
எந்த ஆபத்து, எந்த பிரச்சனைகளும் நம்ம நெருங்க முடியாது. வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த பிரச்சனையில, இந்த போராட்டத்துல, இந்த நெருக்கத்துல நான் எப்படி ஆவேன், என் குடும்பம் எப்படி ஆகும் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த இரவில கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, ஒளித்துக் கொள்ளக்கூடியத்தக்கதான ஒரு இடம் இருக்கு. அது கர்த்தர், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். சங்கீதம் 91:1 நாம் எல்லாத்துக்கும் தெரியும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நம்ம தொடர்ந்து படிப்போம்னு சொன்னா, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் போகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடவும் ஆகும். அப்படி அவருடைய செட்டையின் கீழ் நம்ம அடைக்கலம் புகும்னு சொன்னா, அந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், எந்த பிரச்சனையும் நம்மை மேற்கொள்ள முடியாது. நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு, உலக பிரகாரமான பாதுகாப்பு இருக்குது. ஆனா அது சரியான பாதுகாப்பு கிடையாது. பாதுகாவலரே பாதுகாக்கிற நபர்களை சுட்டுக் கொள்ளுகிறார்கள், சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் நாம் ஒளித்துக் கொள்ளத்தக்கதாக, நமக்கு பாதுகாப்பு தரத்தக்கதாக அவருடைய செட்டை, நாம் அவருடைய செட்டைக்குள் நாம் மறைந்து கொள்வோம் என்று சொன்னால், ஒளித்துக் கொள்வோம் என்று சொன்னால், எந்த பிரச்சனையும் நம்மை மேற்கொள்ள முடியாது, எந்த சக்தியும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த இரவுல நாம் ஒளித்துக் கொள்ள வேண்டிய இடம் முதலாவதாக, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். அவருடைய அந்த செட்டையின் கீழ் நாம் மறைந்து கொள்வோம் என்று சொன்னால், எந்த ஒரு பிரச்சனையும் நம்மை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை காப்பார். 119 சங்கீதம் 114 வசனம் கூட, என் உறைவிடமும் என் கேடகமும் நீரே. என் உறைவிடம், நான் மறைந்து கொள்ளத்தக்கதான ஒரு உறைவிடம். இப்போ தாவீதுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். தாவீது சவுலுக்கு பயந்து ஓடினாலும் கூட, தாவீதை சவுலுடைய கரத்துல கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே இல்லை. சில இடங்களில் சவுலை தாவீதுடைய கரத்துல கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை போடேன் என்று சொல்லி கர்த்தருக்கு பயந்து எந்த தீங்கும் செய்யாதபடி சவுலை தாவீது விட்டான். சவுலை கொலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்தது. ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் நான் கையை போட. ஆனால் இந்த உணர்வு சவுலுக்கு இல்லை. இன்றைக்கும் நமக்கு எதிராய் அநேக பேர் காணப்படலாம். நான் சொந்தமே நமக்கு எதிராய் காணப்படலாம். நாம் நேசித்தவர்கள் நம்மை வெறுக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நாம் இந்த நாட்களிலே, நம்முடைய பிரச்சனைகளிலே, நம் மறைவான இடத்துல, நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிற கர்த்தருக்குள் நாம் நம்மை மறைத்து கொள்ளணும், நாம் ஒளித்து கொள்ளணும். இதற்கு உதாரணமாக ரூத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ரூத் மோவாபிய ஸ்திரீ. இப்பொழுது மோவாபியிலிருந்து நகோமியோடு கூட்டு பெத்லெஹேமுக்கு வருகிறாள். நகோமி சொல்ற, என்னால் உங்களை பராமரிக்க முடியாது, நீங்கள் போய்விடுங்கள் என்று சொல்லி ஓர்பால் போய்விட்டால், ரூத்து மரணமே அல்லாமல் உம்மை விட்டு வேறு எதால என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி உறுதியா இருந்தார். தொடர்ந்து கர்த்தர் போவாசுடைய வயல் நிலத்திற்கு ரூத்தை அழைத்து செல்லுகிறார். அது ஆச்சரியமான காரியம். கர்த்தர் முகாந்தரங்களை உண்டு பண்ணுகிற கர்த்தர். நான் கர்த்தரை நம்புவோம் என்று சொன்னார். ரூத்து சொன்னாலே, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அந்த ரூத் கர்த்தருடைய செட்டைகள் வந்தாள். தேவன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி உறுதியாய் பற்றி கொண்டார். இப்பொழுது தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். என்னுடைய வாழ்க்கையில் அநேக அனுபவங்கள் அப்படி உண்டு தேவ பிள்ளைகளை. இன்றைக்கு ஒரு காரியத்தில் நான் என்ன செய்வேன், எப்படி செய்வேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், ஏங்கி கொண்டிருக்கலாம். நான் நிச்சயமாக இந்த இரவில் சொல்லுகிறேன், நான் சாட்சியாய் சொல்லுகிறேன், நீங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவர் பார்த்து கொள்வார். என்ன செய்யணும், எங்கே போகணும், எப்படி செய்யணும்னு சொல்லி. இப்போ போவாசுடைய வயலில் ரூத்துக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் கரெக்டாக அங்கே கொண்டு போனார். இப்போ போவாஸ் விசாரிக்கிறார். விசாரித்து அவர் சொல்லுகிற வார்த்தை ரூத் 2:12 வசனத்துல, கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக உண்டாவதாக. கர்த்தருடைய செட்டையின் கீழ் மோவாபிய ஸ்திரீ பெத்லெஹேம் வந்தா.
போவாசுடைய வயல்நிலத்திற்கு போனா போவாஸ் கிறிஸ்து அடையாளமாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய செட்டைகள். அவளுக்கு பாதுகாப்பு. ரூத் ஆசீர்வதிக்கப்பட்டாள், சரித்திரத்தில் இடம் பெற்றாள். நமக்கு ஒழிக்க வேண்டிய ஒரு இடம், அது மறைவிடம், அது கர்த்தருக்குள். இரண்டாவதாக சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 5வது வசனம் சொல்லுகிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. முதலாவது கர்த்தருக்குள் நாம் மறைந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக கூடாரம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை சந்திக்கிற இடம். புரிந்து கொள்ளுங்கள், நாம் ஒளித்து கொள்ள வேண்டிய இடம் அவருடைய கூடாரம், ஆலயம். ஆலயத்திலே நாம் ஒளித்து கொள்ள வேண்டும். இந்த இரவில் கர்த்தருடைய வார்த்தை நாம் நம்முடைய பிரச்சனைகளை சினம் கடந்து போகும் மட்டும், வாழ்க்கையில பிரச்சனைகள் தீரும் மட்டும், அன்பான சகோதரி சகோதரா, என்று முடியும் என் பிரச்சனை என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற, கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தருவார். நாம் முதலாவது அவருக்குள் ஒளித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவர் உலாவுகிற இடமாகிய ஆலயத்திலே ஒளித்துக் கொள்ள வேண்டும். உம்முடைய கூடாரத்தின் மறைவிலே என்னை ஒளித்து வைத்து. இதற்கு அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். 31ஆம் அதிகாரம் 20வது வசனம் கூட, மனுஷருடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். உம்முடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவரை நம்பி இருக்கிறவர்களை அவருடைய பிரச்சனைகளிலே கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறாராம். எவ்வளவு அருமையான தெய்வம்! நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிரச்சனைகளில நம்மை பாதுகாக்கிற தேவன். பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது மனிதர்கள் கைவிட்டு விடலாம், ஆனால் கைவிடாத தேவன். நாம் அவருக்குள்ள ஒளித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அவருடைய கூடாரத்தில் நாம் ஒளித்துக் கொள்ள வேண்டும். சில காரியங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இப்படியாக நம்ம பார்க்கிறோம், இவளோடு கூட அவன் 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியாள் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினான். இப்போ அத்தாலியாள் தேசத்துல ராஜ்யபாரம் பண்ணுகிறாள், ராஜகுமாரர்களை எல்லாம் கொல்லுகிறாள். இப்பொழுது யோசேபாள் போவாசை எடுத்து அவள் பள்ளியறையிலே ஒளித்து வைத்தாள் என்று சொல்லி 2ஆம் வசனம் பிற்பகுதி சொல்லுகிறது. 3வது வசனத்துல 6 வருடம் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். இந்த யோசேபாள் ஆலயத்திலே ஒளித்து வைத்தாள். ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்டது நிமித்தம் அத்தாலியாள் இந்த போவாசை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவனை கர்த்தர் காத்தார். நான் நன்றாய் புரிந்து கொள்ளும் பிள்ளைகளே, இங்கே ஆலயத்திலே ஒளித்து வைத்தா. நாம் ஆலயத்திலே ஒளித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கூட, கிறிஸ்துவை நன்றாய் அறிந்தவர்களுக்கு கூட ஆலய வாஞ்சை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஓய்வு நாளை அவர்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்கவில்லை. அநேக பேர் ஆலயங்களிலே ஆட்கள் இல்லை, ஆராதனையிலே ஆட்கள் குறைவு. இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை அறிந்திருக்கிறானா, பரிசுத்த ஓய்வு நாள்ல அவரை ஆராதிக்கணும். அது நமக்கு ஒரு பாதுகாப்பு. ஆலயத்திலே நாம் ஒளித்துக் கொள்ள வேண்டும். ஆலயத்தில் போய் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆராதிக்கும் போது நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகிறது. அவர் தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாப்பார். இதற்கு இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஏசாயா 37ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். 36ஆம் அதிகாரத்தில்
சீரியா ராஜாவாகிய படை தளபதி ரப்சாக்கே அவன் மிகவும் நிந்தனையோடு மிகவும் அலட்சியமாக இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து பேசுகிறான். இதை கேட்டவர்கள் ராஜாவிடத்தில் அறிவிக்கிறார்கள். அப்பொழுது ஏசாயா 37 முதல் வசனத்தில் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ஆலயத்தில் பிரவேசித்து என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு பிரச்சனை வரும்போது எசேக்கியா ராஜா அவன் ஆலயத்திலே போனான். 37 14 வசனம் சொல்லுகிறது, அவன் அந்த நிருபத்தை ஆலயத்திலே விரித்து வைத்து, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஆலயத்திலே போய் விரித்து வையுங்கள். நடந்தது என்ன? 36 வசனம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் தூதனை அனுப்பி 185,000 பேரை சங்கரித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் செத்த முகமாய் திரும்பி போனான். நமக்கு விரோதமாய் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் நம்ம ஆலயத்திலே ஒழித்துக் கொள்வோம் என்று சொன்னார், நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இந்த இரவிலே உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், நம்ம ஆலயத்திலே ஒழித்துக் கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனையானாலும் ஆலயத்திலே விரித்து வைத்து, அந்நாள் மிகவும் வேதனையோடு ஆலயத்திலே கடந்து சென்று மிகவும் அழுது அவள் ஜெபித்தாள். அவளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவளுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அந்த சிறுமை, அவளுடைய துக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். ஆலயத்தில் கடந்து சென்ற அனைவரையும் கர்த்தர் விடுவித்தார். யாரும் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த இரவில் நாம் புரிந்து கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தும் தேவ பிள்ளைகளை. சினம் கடந்து போக மட்டும் நீ கொஞ்ச நேரம் ஒழித்து கொண்டு நாம் அவருக்குள் ஒழித்துக் கொள்ள வேண்டும். அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். இரண்டாவதாக அவர் உலாவுகிற இடமாகிய, அவர் நம்மோடு பேசுகிற இடமாகிய, அவர் நம்மை சந்திக்கிறார். அப்படித்தான் வசனங்கள் சொல்லுகிறது. ஆசரிப்பு கூடாரம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற இடம், நம்மை சந்திக்கிற இடம், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற இடம், அங்கே ஒழித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17 3 வசனத்தில், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக எலியா என்று சொல்லுகிறார், நான் சொல்லி இல்லாமல், என் வாக்கின் படி அல்லாமல் தேசத்தில் மழையோ பனியோ பெய்யாது அப்படி என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை ஆகாபுக்கு மிக விசனமாயிருந்தது, கோபத்தை உண்டு பண்ணினது. அவன் எலியாவை பிடிப்பதற்கு முயற்சி செய்தான். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறாரு எலியாவிடத்துல, நீ கேரித் ஆற்றண்டை போய் ஒளித்து கொண்டிரு. நாம் சிந்திக்க வேணும் தேவ பிள்ளைகளை, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆற்றங்கரை ஒரு பாதுகாப்பான இடம் அல்ல நம்முடைய பார்வைக்கு. அங்கே பல பேர் அங்கே வரலாம். அந்த இடம் நமக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது. ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் சொன்னபடி இந்த எலியா கேரித் ஆற்றண்டை போய் ஒளித்து கொண்டு இருந்தார். காகத்திற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். காகம், இங்க வசனம் சொல்லுகிறது, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். காலையிலும் மாலையிலும் காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னார். காகங்களுக்கு கட்டளையிட்டார். அவர் சிருஷ்டித்த, அவர் உண்டு பண்ணின அனைத்தும் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறது. காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும், நான் இதை சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், ஸ்டாண்டர்டு உணவு, அப்பமும் இறைச்சியும் காலையிலும் மாலையிலும். காகம் கரெக்டாக கொண்டு கொடுத்தது ஆற்றின் தண்ணீரை குடித்து கொண்டு இருந்தான். இப்பொழுது ஆற்றின் தண்ணீர் வற்றி போய்விட்டது. இதிலும் கூட ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எலியாவை கர்த்தர் ஆற்றங்கரையில் இருக்க சொல்லி இருக்கிறாரு. இப்பொழுது ஆற்றின் நீர் வற்றி கொண்டு இருக்கிற காரணம் தேசத்தில் மழை இல்லை. இதை எலியா பார்த்தாரோ பார்க்கலையோ,
கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய செட்டைன்கள் நம்ம வருவோம் என்று சொன்னார். அவருக்குள் நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார். நம்முடைய காரியங்களை நாம் கவனிப்பதை விட நம்முடைய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கவனித்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு என்ன தேவை, எப்போது தேவை என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை மீண்டுமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நமக்கு என்ன தேவை, எப்போ தேவை என்பதை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் செய்வார். இங்கே தண்ணீர் வற்றி போய் விட்டது. எலியாடத்தர் கருத்தை சொல்லுகிறார், நீ சாரிபாத்துக்கு போ. இந்த 9வது வசனம், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்து சாரிபாத்து ஊருக்கு போ, அங்கே தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றா. இவ்வளவு அருமையான தேவன், அற்புதமான தேவன். ஆற்றின் நீர் வற்றி போய்விட்டது என்று சொல்லி எலியா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய தேவைகளுக்காக நாளைக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி நாம் கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து நாளைத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், அவர் கர்த்தர் பார்த்துக்கொள்ள. இங்க நடந்தது என்ன, நான் சொல்ல வருகிற செய்தி, இந்த கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிருந்த அந்த எலியாவை ஆகாபுடைய இராணுவம் ஒன்றும் செய்ய முடியவில்லை. 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 10வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தன் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். அப்படியாக இந்த எலியாவை தேடுகிறான். ஆகாப் ராஜா எலியாவை கொல்லுவதற்காக தேடுகிறான். ஆனால் ஆற்றங்கரையில் ஒளித்து கொண்டு என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஆற்றங்கரையில் ஒளித்து கொண்டு இருந்தாரே, அந்த எலியாவை ஆகாப் ராஜாவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த எலியா விசுவாசத்திலே ஒளித்து கொண்டார். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து கர்த்தர் எனக்கு சொல்லுகிற இடத்துல நான் இருந்தால் அவர் என்னை பாதுகாப்பார் என்ற ஒரு விசுவாசத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய பிரச்சனைகளிலே நாம் விசுவாசத்திலே ஒளித்துக் கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிற யாரும் கைவிடப்படவே மாட்டார்கள். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி மார்த்தாளுக்கு என்று சொல்லி அற்புதம் செய்தா. கானானியர் ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக இயேசுவிடத்தில் வந்தபோது உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக்கடவு என்று சொன்னா. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு வந்து வஸ்திரத்தொங்கலை தொட்ட பொழுது உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக்கடவு என்று சொன்னார். கானானியர் ஸ்திரியை பார்த்து உன் விசுவாசம் பெரிது என்று சொன்னார். விசுவாசத்தில் நாம் ஒழித்துக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். உபதியா சொல்லுகிறான், உம்மை தேடாத ராஜ்யமும் ஜனங்களும் இல்லை என்று சொல்லு. அப்படியாக ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சத்துரு அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், நம்மை பிடிப்பதற்காக கொல்லுவதற்காக வகை தேடினாலும் நாம் அவருக்குள் ஒழித்துக் கொள்வோம் என்று சொன்னார், விசுவாசத்திற்குள் ஒழித்துக் கொள்வோம் என்று சொன்னார். இந்த உலக சக்தி எதுவும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. தேவ பிள்ளைகளே, அவர் தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாவல் செய்கிற கருத்து இந்த இரவில் கர்த்தருடைய வார்த்தை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்து கொண்டு வரு, கொஞ்ச நேரம். அதற்கு பின்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் அதிசயம் நடக்கும். 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். நான் மறைவான இடத்துல ஒழித்து கொண்டிருக்கணும். கர்த்தர் நமக்கு மறைவாய் இருக்கிறார். 2வதாக அவருடைய கூடாரத்திலே ஒழித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் ஒழித்துக் கொள்ள வேண்டும். அவர் உலாவுகிற இடமாகிய, அவர் நம்மோடு பேசுகிற இடமாகிய ஆலயத்திலே ஒழித்துக் கொண்டிருக்க வேண்டும். 3வது விசுவாசத்திலே ஒழித்துக் கொள்ள வேண்டும். அப்படி நம்ம ஒழித்துக் கொள்ளும் போது சீக்கிரமாக சினம் கடந்து போகும். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறி போகும். நம்மையும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நான் ஜெபிக்கலாம். சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்து கொண்டிரு என்று சொன்ன எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, அநேகருடைய வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகள், என்ன செய்வோம் எப்படி செய்வோம் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற சூழ்நிலைகள் இந்த இரவில் உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டப்படட்டும் அப்பா. சினம் கடந்து போக மட்டும் நாங்கள் ஒழித்து கொண்டிருக்க வேண்டிய காரியத்தை குறித்து வசனத்தின் மூலம் எங்களுக்கு சொன்னீங்கப்பா. யோனத்தான் தாவீதை பார்த்து சொன்னா, நீர் மறைவான இடத்துல ஒழித்து கொண்டு சொல்லி. மறைவான இடம் உம்முடைய சமூகம் அப்பா. நாங்கள் உம்மிடத்தில் ஒழித்து கொண்டிருக்கத்தக்கதாக, அப்படியே உம்முடைய கூடாரத்திலே ஒழித்து கொண்டு இருக்கத்தக்கதாக
எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எலியா நீர் சொன்ன இடத்துல அவன் ஒளித்து கொண்டிருந்த போது ஆகாப் ராஜாவால் ஒன்று செய்ய முடியவில்லை. நாங்கள் விசுவாசத்திலே ஒளித்துக் கொள்வோம் என்று சொன்னார். இந்த உலக சக்தியால், சத்ருவால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாதப்பா. அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யுங்கப்பா. வாழ்க்கையில் காணப்படுகின்ற பிரச்சனைகளை மாற்றி பிரதான ஒரு விடுதலை ஆசீர்வாதத்தை கொடும். குடும்பத்திற்கு விரோதமாய், குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு விரோதமாய் காணப்பட்ட எல்லா தடைகளும் மாறட்டும். கர்த்தாவே, இந்த வார்த்தையின் மூலம் கிரியை செய்யும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வெட்கப்பட்ட